எங்க போனேன்? சாரி பெரியத்த, அது வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் உடனே ஸ்வேதா வீட்டுக்கு போயாகணும் பெரியத்த. சிவா கொல்கத்தா? ஆனா எதுக்கு? ஆமா சிவா, இப்ப திடீர்னு பெரியத்த, உங்களுக்கு ஸ்வேதாவை ஞாபகம் இருக்குல்ல? அவன் போன் பண்ணியிருந்தா. அவன் ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கா. அவனுக்கு உதவி செய்ய நான் போயே ஆகணும். அம்மா தாயே, பிரேம் கண்ணா, இவளுக்கு டிக்கெட் ஏற்பாடு பண்ணுப்பா. சரி, நான் இது வந்து சீமா, லீவுக்கு ஏமா இன்னும் வரல? ஆமால, கொஞ்சம் இருங்க, நான் போய் அவளுக்கு என்னாச்சுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். ஏன் அங்கே இருக்க? உள்ள வந்தீங்களா? நாங்க எல்லாரும் உனக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கோம். வா. எனக்கு என்ன நடந்துச்சு? அம்மா தாய், காப்பாத்துங்கம்மா, என்ன காப்பாத்துங்க. பாதாள தேவிக்கு பழி வாங்கறதுக்காக தேவிகா உடல் கிடைச்சிருச்சு. எனக்கு பிரியமான 2 சூழ்நிலைக்காரங்க மோகினி, இந்திராவதி 2 பேரையும் அழிச்சுட்ட. இப்ப பாதாள தேவி உனக்கு உண்டாக்க போற அழிவ உன்னால யோசிக்க கூட முடியாது. உன்னை கொள்றது என்னோட நோக்கம் இல்ல, ஆனா அழிக்கணும். அது சரி, துர்க்கையம்மனோட லாக்கெட்டை காணும். அப்படின்னா இவகிட்ட எந்த பாதுகாப்பு கவசமும் இல்ல. என்னோட வேலையை ரொம்ப சுலபமாக்கிட்ட சீமானி. தேவிகா, என்னாச்சு உனக்கு? பாரு, எல்லாரும் உனக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. காத்திருந்தது நான் தான் சீமா. அதாவது எப்போ உன்னோட வீட்டுக்கு நான் வந்து உன் குடும்பத்தை அழிக்க போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். உள்ளவா தேவிகா?